ஓம் சாந்தி. 19/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள். இப்போ நம்ம நினைக்கிறது நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா சிவனை நினைக்கிறோம். அவர் ஒரே ஆள் தான், ஒரே ஒருத்தர் தான் கடவுள். அந்த ஒருத்தரே நமக்கு தந்தையா, டீச்சரா, சத்குருவா 3 ரோல் பிளே பண்றாரு. அவர் இந்த நேரத்துல ஒரு ஆளை விதவிதமா நம்ம நினைக்கிறோம். எப்பயுமே ஒருத்தவங்கள ஒரே மாதிரி தான் நினைப்பேன். இப்போ அப்பானா அப்பா தான், அவரை டீச்சரா நம்மளால நினைக்க முடியாது. சப்போஸ் டீச்சரா இருந்தாங்கன்னா அப்ப கூட அவர் நமக்கு டீச்சரா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளே எப்படி நமக்கு தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்க முடியும். ஆனா இங்க ஒருத்தரே அந்த மாதிரி 3 ரோல் பிளே பண்ணி வந்திருக்கிறாரு. தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க இந்த தடவை அதிசயமா நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. கேள்வி: மாயை எந்த ஒரு குழந்தையும் கர்வம் மிக்கவர்கள் ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? மாயா எந்த ஒரு குழந்தையும் பிகே ஆனவங்கள ஈகோல கொண்டு வந்ததுன்னா எந்த விஷயத்துல அலட்சியமா இருக்கிறாங்க? பதில்: கர்வம் உள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். யாரெல்லாம் கர்வம் உள்ள குழந்தைகளா இருக்காங்களோ அவங்க தேக அபிமானத்துல முரளியை படிக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி இருக்குதான், எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்து விட்டால் நான் பெரிய செல்வந்தன், கடைக்கு சொந்தக்காரன் என்று புரிந்து கொள்ளுமாம். ஒரு எலி இருந்துச்சான். அந்த எலிக்கு ஒரு மளிகை கடைக்கு பக்கத்துல ஒரு மஞ்சள் துண்டு கிடைச்சிச்சான். கிடைச்சோடனே அந்த கடைக்கு அதுதான் சொந்தக்காரன் நினைச்சுக்கிச்சான். அது பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ 1-2 பாயிண்ட்டை படிச்சுட்டு ஞானம் எனக்கு தான் தெரியும்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த முரளியை சொன்னவர் ஞான கடல், அவர் தான் அந்த சொந்தக்காரர். அதுக்கு அவர் டெய்லி என்ன சொல்றாருன்னு கேட்கணும்ல, அதை கேட்காம அந்த எலி மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை. நிறைய பேர் முரளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு சிவபாபாவோட நேரடி தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, முரளி ஏன் படிக்காம எங்களுக்கு சிவபாபாவோட நேரடி தொடர்பு இருக்கு, நாங்க ஏன் இந்த சென்டருக்கு இந்த பிரம்மா பாபா வாய் மூலமா இதை நாங்க கேட்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகிறது. இப்ப சிவபாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் இவர் மூலமா முரளியில நிறைய விஷயம் டெய்லி புதுசு புதுசா சொல்றேன். ஆகையினால் முரளியை ஒருபோதும் தவற விடக்கூடாதுன்னு சொல்லி சிவனே சொல்றாரு. இதன் மீது மிகுந்த அட்டென்ஷன், கவனம் இருக்கட்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறாரு, நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. தந்தை, டீச்சர், சத்குருன்னு பதில் சொல்றாங்க. அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒவ்வொரும் தங்களிடம் கேளுங்க, இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவிருக்கிறதா, அல்லது நடக்கும் போது சுற்றும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி தந்தை, டீச்சர், சத்குருவா எனக்கு வந்திருக்காரு சிவன்றது நினைவு இருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும். இந்த மாதிரி ஒரு அதிசயம் எங்கேயுமே நடக்காது. யாரும் ஒரு ஆளை நம்ம தந்தையா, டீச்சரா, சத்குருவா நம்ம நினைக்க மாட்டோம். இது இந்த சங்கம யுகத்துலதான் இது ஒரு அதிசயமான விஷயம்ன்றாரு. வேற எந்த ஆத்மாவிற்கும் இப்படி சொல்லப்படுவதே இல்லைன்னு சொல்றாரு. வேற எந்த ஒரு ஆத்மாவையும் இந்த மாதிரி தந்தை, டீச்சர், சத்குருன்ட்டு சொல்ல முடியாது. இந்த லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை கூட ஒருபோதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறான்ட்டு சொல்ல முடியாது. பாபா சொல்லார், ஏன் அந்த லட்சுமி நாராயணனை கூட அவங்க உலகத்துக்கே எஜமானரா இருந்தாங்க. ஆனா அவங்கதான் தந்தையாகவும் இருந்தாங்க, டீச்சராகவும் இருந்தாங்க, சத்குருவாகவும் இருந்தாங்கன்ட்டு அவங்களே சொல்ல முடியாதுன்றாரு. முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவையும் எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்லவே முடியாது. பாருங்க, இந்த ஒரு மகிமை சிவனுக்கு மட்டும்தான். அவர் தான் ஒரு டைம் வராரு. அந்த ஒரு டைம்ல அவர் என்ன ரோல்? 3 ரோல், தந்தை, டீச்சர், சத்குருவா இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம நினைவு செய்யறோன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படி நினைவு செய்யறீங்க. அதுவும் நீங்க தான் என்ன அப்படி நினைக்கிறீங்க. மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது வருகிறது. இப்ப நமக்கு தானாவே மனசுல வந்துடுதுல, சிவன் வந்துட்டாரு, நான் தேடின கடவுள் வந்துட்டாரு, அவர் எனக்கு அப்பாவா வந்திருக்கிறாரு, அதே சமயம் பாடம் எடுக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, என்னை கூட்டுட்டு போறேன்னு சொல்லி வழிகாட்டியா வந்திருக்கிறாரு, எனக்கு அவர் சொல்லிட்டாரு, என்னை போகும்போது நான் கூட்டுட்டு போறேன்ட்டு.
சத்குரு, அவர் ஏமாத்த மாட்டாரு, சத்தியமான குரு, நம்மளை கூடவே கூட்டிட்டு போவாருன்ற ஞாபகம் நமக்கு வருகிறது. அதுவும் உயர்ந்தவர் ஆவார் அவர். பாருங்க, அவர் ஹையஸ்ட் உயர்ந்தவர் கடவுள். எல்லா புகழும் இறைவனுக்கே. மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் 3 குணங்களிலும் நினைவு செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் இருந்தாலும் 3 குணங்களையும் நினைவு செய்றீங்க. சிவபாபா நம்முடைய தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார். இது தனித்துவமானது என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்காது இல்லையா, புதுசான விஷயமா இருக்கு, தனித்துவமா இருக்குதுன்றாரு. நீங்கள் அமரும் போது அல்லது நடக்கும் போது சுற்றும் போதும் உங்களுக்கு இந்த நினைவு இருக்கணும்ன்றாரு. இவர் நம்முடைய தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நினைவு செய்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். இப்ப பாபா நம்மளை கேட்கிறாரு, நீங்க நடக்கும் போதும் சுத்தும் போதும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களா என்ன? இப்படி வேறு எந்த தேகதாரியும் இருக்க முடியாது. தேகதாரியிலே நம்பர் 1 கிருஷ்ணர் தான். அவரை கூட தந்தை, டீச்சர், சத்குருன்ட்டு சொல்ல முடியாது. கிருஷ்ணரை தெய்வமா வழிபட்டாங்க, ஆனா அவர் அப்பான்னு யாரும் சொன்னதில்லை, அவர் டீச்சர்னு சொன்னதில்லை, அவர் சத்குருன்னு யாரும் சொன்னதில்லை. இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும். உண்மையாக சொல்லுங்கள், 3 ரூபத்திலும் நினைவு செய்றீங்களா சொல்லி பாபா நம்மளை கேட்கிறார். உண்ணும் போதும் சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்கிறீர்களா அல்லது மூவரையுமே புத்தியில் வருகின்றதா? பாபா எப்படி எப்படிலாம் கேட்குறாரு பாருங்க. சாப்பிடும்போது புள்ளியா பாபா வரும், பாபா தந்தையா நினைக்கிறவங்க இருப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விதத்துல நினைப்பாங்க. அப்ப பாபா கேட்கிறாரு, சாப்பிடும்போது கூட 3 ரூபத்திலையும் என்னை நினைவு செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேறு எந்த ஆத்மாவுக்கும் அப்படி சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவினுடைய மகிமை விசித்திரமானதாகும். இந்த மாதிரி ஒரு மகிமை யாருக்காவது இருக்குதா? ரொம்ப விசித்திரமான மகிமை. எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும். எனவே புத்தி ஒரேடியாக அவர் பக்கம் சென்றுவிடும் அளவிற்கு அதிசயமானவராக இருக்கிறார். பாருங்களேன், இங்க முரளி கேட்கறோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது கடவுள் தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு புத்தி அவர் பக்கம் போகுது பாருங்க. அது எவ்வளவு அதிசயம்ன்றார் பாபா. பாபாவே தன்னுடைய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறாரு. கடவுளே அவர் யாருன்னு சொல்றாரு, இந்த முழு சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானத்தையும் சொல்றாரு. இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை ஆண்டுகளுடையது, இது சுற்றி கொண்டே இருக்கிறதுன்ற அதிசயத்தை, அந்த ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ஞானத்தையும் கூட படைப்பவராகிய அந்த தந்தை தான் சொல்றாரு. எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம் நிறைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த ஞானம்லாம் யாருமே நமக்கு புரிய வைக்கல. கடவுளே படைப்பவர் அவர் தான் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அவரே நமக்கு கொடுக்குறாரு. அவரை நினைக்கிறது மூலமா நமக்கு நிறைய உதவி கிடைக்கும் சொல்றாரு. தந்தை, டீச்சர், குரு எல்லாமாக அவர் ஒருவரே ஆவார். நமக்கு அவர் அப்பாவா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, சத்குருவாகவும் எல்லாமாகவும் ஒருத்தர் தான் நமக்கு இருக்கிறாரு. இவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக வேறு யாருமே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த ஒரு ஆத்மாவும் உலகத்துல நம்ம பார்த்திருக்கோம், யாராவது தன்னை உயர்ந்த ஆத்மான்னு சொல்ல முடியுமா? சுப்ரீம் சோல்ன்ட்டு யாருமே கிடையாது. அது 3 ரோல் இந்த மாதிரி பிளே பண்ணக்கூடியவங்க யாருமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தை நினைவையும் கூட மறக்க செய்து விடுகிறது என்றால் டீச்சர் மற்றும் குருவும் கூட மறந்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது மாயா எந்த மாதிரி இருக்குதுன்னா, மாயா அந்த மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட தந்தை எவ்வளவு உயர்ந்த ஆத்மா அவரையே மறக்க வச்சிருது. அவரை மறந்துட்டோம்னா அவர் டீச்சரா இருக்கிறதையும் நம்ம மறந்துடுறோம், அவர் குருவா இருந்ததையும் மறந்துடுறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. 3 ரூபத்திலையும் நினைவு செஞ்சாதான் நீங்க சொர்க்கத்துக்கே போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பாபா. அதாவது யார் 84 பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க அவங்க பாபாவை 3 ரூபத்திலையும் நினைவு செய்வாங்க. தந்தை, டீச்சர், சத்குருன்ட்டு 3 ரூபத்திலையும் நினைவு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப நம்ம பாபாவே சுத்தமா மறந்துடுறோம்னா 3 ரூபமுமே மறந்து போயிருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வைக்க வேண்டும். இப்ப நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும், பாபா நம்ம அப்படிப்பட்ட உலகத்துக்கு எஜமானர்களாக்கி விடுவார். கண்டிப்பா சொர்க்கமா மாறப்போகுது, அங்க போய் நம்மள எஜமானரா ஆக்க போறாரு. அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. எல்லையற்ற தந்தையின் ஆசி கண்டிப்பாக எல்லையற்றாக தான் இருக்கும். பாருங்க, நம்ம கடவுள் வந்திருக்காரு. அவர் என்ன ஒரு குறுகிய ஒரு வீட்டுக்குள்ள சாதாரணமா ஒரு லௌகீக அப்பா மாதிரி ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்னு அந்த எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுக்குறாரு. நம்ம கடவுள் எல்லையற்ற கடவுள். அவர் எல்லையற்ற தந்தை, எல்லாருக்குமே தந்தை, உலகத்துக்கே அவர் தான் தந்தை, படைப்பவர் அவர் தான். அவரோட ஆஸ்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது கூட எல்லையற்றதா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவர் மனசே அப்படி இருக்குது. அப்ப அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆஸ்தியை நமக்கு கொடுப்பாரு யோசிச்சு பார்க்கணும்.
இந்த மாதிரி சாதாரணமா ஒரு வீடு, வாசல், பங்களா, கார் இதெல்லாம் கொடுக்க மாட்டார் இல்லையா. எப்பேற்பட்ட ஆஸ்தியா இருக்கும் அவர் கொடுக்கறது, அதை யோசிச்சு பாருங்கன்றார். கூடவே இந்த மகிமையும் புத்தியில் வர வேண்டும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் மூவரும் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். இந்த ஒரு ஆத்மாவின் 3 சேவையுமே ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால் அவரை சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். அந்த ஒருத்தர் வந்து 3 ரோல் பிளே பண்றாரு. இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது. ஒரு அட்ட டைம்ல நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, ஆசிரியரா இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு, சத்குருவா இருந்து வழிகாட்டுறாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு. இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்றாரு. நம்மள அந்த கரெக்டான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஆத்மாவை மாத்தி கூடவே கூட்டு போறேன்றாரு. இதை யாராலையும் செய்ய முடியாது. யாராவது முழு உலகத்தையும் மாத்த முடியுமா? யாராலையும் இதை செய்ய முடியாது. இந்த காரியத்தை செய்யறாருன்னா அவர் யாரா இருக்கணும்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார் சொல்றார். மாநாடுகள் போன்றவற்றிற்கு அழைக்கிறார்கள் என்றால் உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் என்று விவாதிக்கிறாங்க. இப்ப மாநாடுதான் நடத்துறாங்க, அதெல்லாம் பிரம்மகுமாரிஸும் கூப்பிடுறாங்கன்னா அங்க என்ன விவாதிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல எப்படி அமைதி ஏற்படும், அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் சொல்றாரு. இப்ப மாநாடுகள்லாம் நீங்க போறீங்கன்னா இப்ப வந்து இந்த அமைதிக்கான ஏற்பாடு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது, வந்து புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க. செய்து கொண்டிருப்பது யார்? நீங்கள் பாபாவின் தொழிலை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். இப்ப இந்த அமைதியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கடவுள் தான்றத புரிய வைக்கணும். இது வரைக்கும் உலகத்துல கடவுள் வந்து பிரம்மா குமாரிகளை இயக்குறது கடவுள் தான், அவர் பேக் போனே கடவுள் தான்ன்றது இன்னும் நிரூபணம் ஆகல. அதான் பாபா சொல்றாரு, இதை வந்து சொல்லுங்க, நீங்கள் பாபாவின் தொழிலை நிரூபிச்சு புரிய வைக்கணும்ன்றாரு. கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க நிறைய பேர் உலகத்துல. இந்த கடவுள் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு அதர்மம் நடக்குது, அவர் கண்ணு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை நிரூபிச்சு புரிய வைங்கன்றாரு பாபா. பாபாவினுடைய காரியத்திற்கும் கிருஷ்ணருடைய காரியத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாபா சொல்றார், சிவனுக்கு ஒரு காரியத்திற்கும் கிருஷ்ணருடைய வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற அனைவரும் சரீரத்தின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள். கிருஷ்ணர்ல இருந்து ராமர் இருந்து எல்லாரும் அவங்கள எப்படி பார்த்து கூப்பிடுறோம்னா அவங்க உடம்ப வச்சுதான் நம்ம பார்த்து கூப்பிடுறோம். ஆனா இவரை பாருங்க, உடம்ப பார்த்தே நம்ம பேரை சொல்லல. இவர் புள்ளியா இருக்கிறாரு, லிங்கத்தை பார்த்து சிவன்ட்டு பேர் வச்சிருக்கோம். ஆத்மாவுக்கு தான் அவருக்கு பேர் பாடப்பட்டிருக்குது. பாபா அவருக்கே ஆத்மாவின் பெயர் தான் பாடப்பட்டிருக்கு. அவர் உடம்ப வச்சு அவருக்கு பேரே கிடையாது. அந்த ஆத்மா தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறார். ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி எடுத்து கூற முடியும்? இப்ப சிவனுடைய ஆத்மால பரமாத்மா அவருடைய ஆத்மால ஞானம் இருக்கு. ஆனா அந்த ஞானத்தை அவர் எப்படி சொல்றது? சரீரத்தின் மூலமா தானே வந்து சொல்ல முடியும் அல்லவான்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த நந்தி உடம்புல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்றாரு. கொடுப்பதால் தான் மகிமை பாடப்படுகிறது அல்லவா. யாரா இருந்தாலும் ஏதாவது கொடுத்தாதான் அவங்கள நல்லவங்கன்னு பாராட்டுவாங்க. கொடுக்கறதுனால தான் அவரை சிவனை வந்து மகிமை பாடுறோம்னு சொல்றாரு. சிவ ஜெயந்தியின் போது குழந்தைகள் மாநாடு நடத்துறாங்க. அனைத்து தர்மத்தின் தலைவர்களையும் அழைக்கிறாங்க. நீங்கள் ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். சிவ ஜெயந்தியின் போது மாநாட்டுல போயிட்டு நீங்களும் கலந்துக்கிட்டு ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் இல்ல அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான் தந்தையாகவும் இருக்கிறது, டீச்சராகவும் இருக்கிறது, குருவாகவும் இருக்கிறதா என்ன சொல்லி கேட்க சொல்றாரு. இப்ப எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப ஒரு ஆத்மாவும் 3 ரோல் பிளே பண்ணுதா? எல்லாருமே வந்து அப்பாவா, எல்லாருமே டீச்சரா, எல்லாருமே குருவான்னு சொல்லி கேளுங்க சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க வாயடிச்சு போயிடுவாங்கல்ல, பதிலே சொல்ல முடியாது. உலகத்தின் முதல் இடை கடைசி ஞானம் இருக்கிறதா என்ன? எல்லாருக்குள்ளாரையும் உலகம் எப்படி தோன்றுச்சு, உலகம் எப்படி அழிய போகுது, எல்லா ஞானமும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதை யாரும் சொல்லவே முடியாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேளுங்கன்றாரு. எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. அப்பாவா இருந்துட்டு டீச்சரா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து சொல்லுங்க, இப்படிலாம் புரிய வைங்கன்றாரு. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் சேவை செஞ்சு புரிய வைப்பாங்க. அதனாலதான் முரளியை ஒழுங்கா படிங்கன்றாரு. உயர்ந்த தந்தையின் மகிமை எவ்வளவு இருக்கிறது என்பது குழந்தைகளாக உங்களுக்குள் வர வேண்டும் சொல்றாரு. இப்ப கடவுள் இருக்காரு இல்லையா, அவரோட மகிமை எவ்வளோன்றத உங்களுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வரணும்ன்றாரு. உலகத்துக்கு சொல்றதை விடுங்க, முதல்ல நீங்க வந்து கடவுள் எப்பேற்பட்டவர்ன்ற அந்த மகிமையை தெரிஞ்சுக்கணும்ன்றாரு. அவர் முழு உலகத்தையும் தூய்மையாக்க கூடியவர் ஆவார். கடவுள் சாதாரண ஆள் கிடையாது. அவர் முழு உலகத்தையே மாத்தக்கூடியவர். இயற்கையும் கூட தூய்மையாகிறது. அவர் ஒரு முறைதான் வராரு, வந்து எல்லா ஆத்மாவையும் தூய்மையாக்கிறாரு, இயற்கையும் தூய்மையாயிடுதுன்றார். மாநாட்டில் முதலில் கீதையின் பகவான் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். மாநாடு நடக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேளுங்க, கீதை சொன்னது யாரு? சத்தியுக தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யாரு? இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. சத்தியுகம்னு ஒண்ணு சொர்க்கம்னு இருந்து இல்லையா, அந்த அங்க வந்து தேவதைகள் வாழ்ந்தாங்க. அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவர் யாரு? ஒருவேளை கிருஷ்ணர் என்று சொன்னால் பாபாவை மறைத்து விடுவார்கள்.
பாபா சொல்ற ஒருவேளை எல்லாத்தையும் இப்ப கீதையின் பகவான் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, அப்புறம் சத்தியுகத்துல யாரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதுன்னா கிருஷ்ணன் சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா பாபாவே மறைச்சிருவாங்கன்னு சொல்றாரு. அல்லது அவர் பெயர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுவாங்க. கடவுள் யாருன்னு கேட்டா அவருக்கு பேரும் இல்லை ரூபமும் இல்லை, அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுவாங்க. இல்லை என்று சொல்வதே போலாகும். அந்த மாதிரி சொல்லிட்டாலே அந்த மாதிரி பெயரும் இல்லை ரூபம் இல்லைன்னா அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தம். அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சொல்வது போலாகும் சொல்லி சொல்றாரு. ஏனெனில் பாபா கர்மேந்திரங்கள் இல்லாமல் இருக்கிறார் அல்லவா. அவருக்கு உடம்பு தான் இல்லைங்க, ஆனா உயிரோட தானே இருக்கிறாரு. அவர் அவருக்கு உயிர் இருக்கு, ஆத்மா, அவர் பரமாத்மா அவர். ஆனா அவருக்கு உடம்பு இல்லை, உடம்பு எடுத்து வர்றதில்லை, நடிப்புல வர்றதில்லை. அதனால அவரையே மறைச்சிட்டீங்க, அவர் கண்ணுக்கு தெரியலன்றதுனால ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மளும் தான் ஆத்மா, நம்மளும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். இந்த உடல் தான் கண்ணுக்கு தெரியுது. உடல்ல அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரிய மாட்டுது. அதனால ஆத்மா இல்லைன்னு அர்த்தமா? ஆத்மா இருக்குது, போய் வேற வேற உடல் எடுக்குது. அதே மாதிரி கடவுளும் இருக்கிறாரு. கடவுள் வேற வேற உடல்லாம் எடுக்க மாட்டாரு. அவருக்கு கர்மேந்திரங்களே கிடையாது. அவர் உடல் எடுத்தே வரமாட்டாரு. மறுபிறவி எடுக்கிறது இல்லை, பிறவியும் எடுக்கிறது இல்லை, ஜென்மத்திலே வர்றது இல்லை. அவர் கர்மேந்திரங்கள் இல்லாம இருக்கிறார் இல்லையா, அதனால அவர் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்றாரு. எல்லையற்ற தந்தையே தேர்ந்தெடுக்கவில்லை. ஒருவர் மற்றவர் மீது காம கோட்டையரை வீசி எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். கடவுளை பத்தியே தெரிஞ்சுக்கல, இந்த உலகத்தை படைச்சதே அவரு தான், அவரை பத்தியே தெரிஞ்சுக்கல. ஒருவர் மற்றவங்க மீது காம கோட்டாரையை வீசி துன்புறுத்துறாங்க, ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்குறாங்க. எனவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய புத்தியில் ஓட விடணும்ன்றாரு, ஒப்பிட வேண்டும். இந்த லட்சுமி நாராயணன் பகவான் பகவதி அல்லவா, இவர்களுடைய வம்சாவழியும் இருக்கிறது அல்லவா. இந்த லட்சுமி நாராயணன்றவங்க சத்தியுகத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள், அவங்க பகவான் பகவதி, அவங்களுடைய வம்சாவளியும் இருக்குது இல்லையா. இப்ப ராஜா ஆண்டாங்கன்னா அப்படியே அந்த ராஜாவோட பேரை வச்சு 1 2 3ன்ட்டு ஆண்டிருப்பாங்களா, அவங்களுடைய குழந்தைகள் வம்சாவளிகள். அந்த மாதிரிதான் இந்த லட்சுமி நாராயணனும் ஒரு காலத்துல இந்த உலகத்தை ஆண்ட பகவான் பகவதின்னு சொல்லி சொல்றாரு. எனவே கண்டிப்பாக அனைவரும் பகவான் பகவதியாக தான் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீங்க. யார் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ, தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமோ அவர்களை தான் அழைக்க வேண்டும். இப்போ நம்ம மாநாட்டில் எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் கூப்பிடுறாங்க இல்லையா. அப்போ யார் நல்ல தர்மத்தில் யார் நல்லா படித்தவங்க இருக்காங்களோ, இப்போ பைபிள் குரான் இந்த மாதிரிலாம் நல்லா படித்தவங்கள கூப்பிடுங்க. யாரால கடவுளை பற்றி அறிமுகத்தை சொல்ல முடியுமோ அவங்கள தான் கூப்பிடணுன்றாரு. படிக்காதவங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்க குழப்பி விட்டுருவாங்கன்னு சொல்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுப்பவர்களுக்கு வந்து போவதற்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்ட்டு எழுதுங்க. இந்த மாதிரி அழைங்க. யாரெல்லாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகத்தை படைச்சவர் யாரு, இந்த அறிமுகத்தை யாரா சொல்றீங்கன்னா அவங்க வந்துட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் நாங்க செய்யறோம், நீங்க தங்கறதுக்கு கூட நாங்க ஏற்பாடு செய்யறோம்ட்டு எழுதுங்க. அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிப்பவர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஆனா உண்மையை சொல்லணும். கடவுள் யாரு, அந்த அவரோட படைப்பு என்ன, இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு சொல்லுங்க. யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆனா உலகத்துல நம்ம 100% சொல்லலாம், நம்ம 100% சொல்ல முடியும். யாராலையும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பிகேஸ் தவிர இந்த ஞானத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் நமக்கு தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா. யாராவது வெளிநாடுகளில் இருந்து வந்தாலும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுத்தால் செலவை கொடுத்து விடுவோம்ட்டு சொல்லுங்க. இப்படி மற்ற யாரும் விளம்பரம் கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பிகேஸால மட்டும் தான் கொடுக்க முடியும் சொல்றாரு. நீங்கள் தைரியசாலிகள் அல்லவா, இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. யாராவது கடவுளை பத்தி, கடவுள் உருவாக்குன உலகத்தை பத்தி, இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை சொல்றீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. நீங்களாம் தைரியசாலிங்க இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. மகாவீரர்கள் மகாவீரணிகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் உலக ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பதை நீங்கள் தான் தேர்ந்துள்ளீர்கள். இந்த உலகத்தையே லட்சுமி நாராயணன் ஆண்டாங்க போன கல்பத்துல. அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்றத நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன திறமை அல்லது தைரியத்தினால் அவங்க அடைஞ்சாங்க. லட்சுமி நாராயணன் இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணாங்க. எப்படி அவங்க எந்த திறமையை கொண்டு எந்த தைரியத்தினால அவங்க உலகத்தை ஆண்டாங்க, இந்த விஷயங்களை அனைத்தும் புத்தியில் வரணும்னு சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க கடவுள் உலகத்தையே மாத்திட்டு இருக்காரு. அவருக்கு கருவியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
அப்ப நீங்க எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகத்தையும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறீங்க. நம்மளுடைய தூய்மை சக்தி மூலமா நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைச்சு நம்ம தூய்மையாயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தூய்மை சக்தி மூலமா உலகத்தையே தூய்மையாயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபாவை நினைவு செய்ய வேண்டும், ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். இப்ப கடவுளை நினைக்கணும், அவரு கொடுத்த ஆஸ்தி, அவருடைய ஆஸ்தி சொர்க்கம், அதையும் நினைவு செய்யணுன்றார். சிவபாபா நினைவு இருக்கிறதா என்பது மட்டும் இல்லை, ஆனால் அவருடைய மகிமையும் கூட சொல்ல வேண்டும். பாபா நினைவு இருக்கிறாரான்னு மட்டும் கிடையாது, அவரோட மகிமையை நீங்க எடுத்து சொல்லணுன்றார். இது நிராகாரமானவருடைய மகிமையாகும். ஆனால் நிராகாரமானவர் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நம்ம சொல்ல வேண்டியது இன்கார்பரேட் காட்ஃபாதருடைய மகிமை. அவருக்கு உடல் இல்லை, அப்படிதான் எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க. காட் இஸ் லைட்டு, அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஜோதி வடிவமானவன்ட்டு இந்து தர்மத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவரோட மகிமை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவருடைய அறிமுகத்தை அவர் எப்படி சொல்ல முடியும்? நிராகாரமானவர், அவருக்கு உடல் இல்லை, அவர் எப்படி அறிமுகத்தை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக படைப்பினுடைய முதல் கடை ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் வேண்டும் அல்லவா? கண்டிப்பா அவர் நான் தான் கடவுள், நான் இந்த மாதிரி இந்த உலகத்தை படைச்சேன், இந்த உலகம் இப்படிதான் இருந்துச்சு, இப்ப இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் உலகம் இப்படி இருந்ததுன்ட்டு அந்த உருவாக்கின கடவுள் சொல்லணும்னா அவருக்கு வாய் வேணும் இல்லையா? வாயிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. பாபா சொல்றாரு, ஏதாவது பேசணும்னா வாயால தானே பேச முடியும். அந்த சவுண்டுன்றது வாய் மூலமா தானே வரும். அதை தானே நம்ம கேட்டாதானே நம்ம என்ன சொல்ல வராங்கன்றதுனே புரியும். அப்ப வாய்க்கு தானே மகிமை இருக்குன்றாரு. மனிதர்கள் கௌமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். மனுஷங்க கவுமுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது பசுவோட வாயின்னு சொல்லி அர்த்தம் ஹிந்தியில. அங்க போய் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னென்ன விஷயங்களை உருவாக்கி விட்டார்கள். அந்த பசுவோட வாயில இருந்து தண்ணியா கொட்டும், கங்கை நீர் கொட்டும், கங்கை நீர் அது வழியா வர மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை கவுமுக்குன்ட்டு இடத்துக்கு போறாங்க. ஆனா உண்மையிலே இந்த பசு வாயின்றது இந்த பிரம்மா பாபாவுடைய வாய் தான். இதன் மூலம் தான் இந்த கங்கை ஞான கங்கை நமக்கு கிடைக்குதுன்றது அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க போய் இதுக்காகலாம் செலவு பண்ணிக்கிட்டு போய் ஏமாற்றம் அடைகிறாங்கன்றாரு. அம்பு எய்தார் கங்கை வந்தது எனதை கூறிவிட்டனர். அம்பு எய்தாங்க, அந்த இடத்துல கங்கை வந்தது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டாங்க. மகாபாரதத்துல காமிச்சிருப்பாங்க. கடைசியா பீஷ்மர் அந்த இடத்துல இருப்பாரு. அப்ப அம்பு எய்து அங்க அம்பு படுக்கையில படுத்திருப்பாரு. அப்ப ஒரு இடத்துல கிருஷ்ணர் அம்பு எய்யும் போது அங்க கங்கை தோன்றுச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. கங்கை மைந்தன் தான் அவர் பீஷ்மர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அம்மா வருவாங்க, அவரை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய கதைகள் எழுதிட்டாங்க. கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என புரிந்து கொள்கிறார்கள். கங்கை என்ன சொல்றாங்க, கங்கைக்கு போறாங்க, காசிக்கு போய் குளிச்சுட்டு வந்தா பாவம் போயிரும்ட்டு போறாங்க. அப்ப அங்க காசியில போய் கங்கையில முழுக்கிட்டா உடம்புல தான் பாவம் ஒட்டிட்டு இருக்கு, உடம்புல இருக்க பாவம் போயிரும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில ஆத்மா தான் பாவம் செய்யுது. ஆத்மா உடல் எடுத்து ஒரு பாவத்தையும் செய்யறதுனால அந்த உடல்ல பாவம் கிடையாது, ஆத்மாலதான் பாவம் ஒட்டிக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மா நிர்லேபு, எந்த பாவமும் ஆத்மால ஒட்டாது, உடல்ல தான் இருக்கு, கங்கையில குளிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் குளிச்சு இப்ப பரந்தாமம் போயிருக்காங்க தூய்மையாயி. அந்த மாதிரி கங்கையில குளிச்சோம்னா முக்தி கிடைச்சிரும். அப்ப நம்ம பரந்தாமல்ல இந்நேரம் போயிருக்கணும், இந்நேரம் பாப்புலேஷனே குறைஞ்சிருக்கணுமே. ஆனா பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போகுது, இன்னும் யாருமே தூய்மை ஆகல, யாருமே பரந்தாமம் போகல. தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. தண்ணீர் குளிச்சா உடம்புதான் சுத்தமாகும், ஆத்மா எப்படி சுத்தமாகும்னு சொல்லி பாபா கேட்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பாபாவே ஆவார். ஆத்மாவை தூய்மை செய்பவர் பரமாத்மா தான். உடம்புனா தண்ணி சுத்தம் பண்ணலாம், ஆனா ஆத்மாவை சுத்தம் பண்றது கடவுள் தான். ஆக பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப கடவுள் எவ்வளவு இறங்கி நமக்கு புரிய வைக்கிறார். இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றார், இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையும் அவரே இந்த கையை பிடிச்சி, அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அப்பாவே விளையாடிட்டு வர ஒரு விளையாட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவரே சொல்லி கொடுத்து அவரே செய்ய சொல்றாரு. இதை செஞ்சா போதும் நமக்கு வெற்றி கிடைச்சிரும். படைப்பவர் பாபா மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை யார் கொடுப்பார்கள்?
பாபா கேட்குறாரு, இந்த என்னை பற்றியும் என்னுடைய அறிமுகத்தையும் படைப்பினுடைய அறிமுகத்தையும் யார் சொல்லுவாங்க? சாது சன்னியாசிகள் போன்றோர் ரிஷிகள் முனிகள் அனைவருமே தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. துவாபர யுகத்திலேருந்து சாது சன்னியாசிகள்ல படைப்பு யாரு, படைப்பவர் யாரு, கடவுள் யாரு, படைப்பினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டா நேத்தின்னு சொன்னாங்க, தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதை சொல்ல மட்டும் தெரிந்துள்ளார்கள், அப்படி என்றால் நாஸ்திகள் ஆவார்கள். இந்த மாதிரி சொல்லி இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்களாம் நாஸ்திகர்கள்னு சொல்றாரு. யார் கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டு அவருடைய ஆஸ்தியை பத்தி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் ஆஸ்திகர்கள். இப்போது ஆஸ்திகர்கள் யாராவது வருகிறார்களா என்று பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாஸ்திகர்ல இருந்து இப்ப ஆஸ்திகர்களாக ஆகிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டு அவரோட ஆஸ்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஆஸ்திகர்கள், மற்றவங்களாம் நாஸ்திகர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் எல்லையற்ற தந்தையை தெரிந்துள்ளீர்கள், அவர் உங்களை இந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். பாபா சொல்றார், உலகத்துல யாருக்கும் கடவுளை பத்தியே தெரியாது, நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதனாலதான் உங்களை இந்த அளவுக்கு உயர்ந்தவளா மாத்துறாரு. ஓ இறைத்தந்தையே எங்களை விடுவீங்கள் என்று அழைக்கிறார்கள். யாராவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே கடவுளை கூப்பிடுறாங்க. இந்த சமயத்தில் ராவனுடைய ராஜ்யம் முழு உலகத்திலும் இருக்கிறது என்பதை பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். அனைவருமே இங்க கீழானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு உயர்ந்தவர்களாக ஆவார்கள் அல்லவா. பாபா சொல்றாரு, அப்படியே கெட்டவங்களா இருக்காங்கன்னா அப்படியே கெட்டவங்களாவே இருக்க மாட்டாங்க, நல்லவங்களா மாறுவாங்கன்னு சொல்றாரு. முதலில் தூய்மையான உலகம் இருந்தது என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் தான் இருக்கிறது. இதே உலகம் சொர்க்கமா இருந்ததுன்றது நமக்கு தான் தெரியும். பாபா தூய்மையற்ற உலகத்தையா படைப்பார்? அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஒரு வீடு கட்டி கொடுக்குறாருன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஓட்ட ஒடிசலையா வீடா கட்டி கொடுப்பாரு? எந்த ஒரு அப்பாவாவது இதை செய்வாரா? நீ எங்கேயாவது அந்த வீட்டுல கடந்து சாவன்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு அப்பாவும் இருக்க மாட்டாங்க இல்லையா. நமக்கு கடவுள் அப்பா தான் இல்லையா. அவர் இந்த மாதிரி ஒரு மோசமான கலியுகத்தையா படைப்பாரு? கண்டிப்பா படைச்சிருக்க மாட்டாரு. அப்புறம் அவரை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க, என்னை ஏன் இந்த உலகத்துல படைச்ச, என்னை ஏன் இந்த வீட்டுல படைச்ச, எனக்கு என்ன தலையெழுத்து இந்த மாதிரி என்னை போட்டு சாவடிக்கிறேன்ட்டு கடவுளை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எந்த ஊர்லயாவது கடவுள் இந்த மாதிரி பண்ணுவாரா? சொந்த அப்பா அம்மாவே தன்னுடைய குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு லௌகீகத்திலே ஒரு அப்பா அம்மா, அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற அப்பான்னா அவருடைய குழந்தைகள் நம்ம. அப்ப அவர் எப்படி எல்லா குழந்தையும் கஷ்டப்படணும்னு நினைப்பாரா? பாபா தூய்மையான உலகத்தை தான் படைக்கின்றார். கடவுள் சுத்தமான உலகத்தை தான் படைக்கிறார். அதனை தான் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவன் உருவாக்குற ஆலயம் அது. சிவபாபா சிவாலயத்தை தான் உருவாக்குவார் அல்லவா. சிவன் உருவாக்குறாருன்னா அந்த ஆலயம் எப்படி இருக்கும்? அவருடைய ஆலயம் தானே, சிவாலயமா தான் இருக்கும், கோயில் மாதிரி தானே இருக்கும். அவர் எப்படி உருவாக்குகின்றார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி முள்ளா இருக்கிறவங்களாம் மலராக்கி கொத்து கொத்தா மலரா கொண்டு போய் விடுறாரு சொர்க்கத்துல. அவர் எப்படி உருவாக்குறாருன்னு நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம். முள்ளு மாதிரி குத்திட்டு இருந்தவங்க எல்லாம் நல்லவங்களா மாத்தி கொண்டு போய் ஒரே அழகா ஒரு இடத்துல விடுறாரு. அதான் சொர்க்கம். அந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் படைக்கிறாரு. மகா பிரளயம் வெள்ளம் போன்றவைகளோ நடப்பதே இல்லை. பாபா சொல்றாரு, ஒரேடியா உலகம்லாம் அழியல, அப்படியே ரெண்டு துண்டா உலகம் வெடிச்சு செதறி அப்படியே உலகமே இல்லாம போயிருமா. இப்படிலாம் சாஸ்திரங்களா காமிச்சிருக்கிறாங்க. உலகம் அழிஞ்சிருச்சு, வெள்ளம்லாம் அந்த மாதிரிலாம் வராதுன்றார் பாபா. சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிட்டாங்க. மீதம் 5 பாண்டவர்கள் தான் இருந்தாங்க. அதாவது மகாபாரதத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. மகாபாரதம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரிலாம் நடக்குது, மகா பிரளயம் ஆகுது. அப்புறம் 5 பாண்டவர்கள் தான் இருந்தாங்க. இவர்கள் இமயமலையில் சென்று கரைந்து விட்டார்கள். பிறகு முடிவை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. அதாவது மகாபாரதத்தோட தொடர்ச்சின்னு சொல்லிட்டு பாகவதம்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் என்ன நடந்தது அதுக்கப்புறம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 5 பாண்டவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருத்தவங்களாம் மலை மேலே ஏறி போனாங்க, ஒருத்தவங்களா கரைஞ்சி போய் அப்படியே விழுந்துட்டாங்க, கடைசியாக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட முடிவே சொல்லியிருக்க மாட்டாங்க. முடிவை பற்றி யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்து விஷயங்களையும் பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அங்கே இந்த கோயில்கள் இருப்பதே இல்லை. சொர்க்கத்துல இந்த கோயில்லாம் கிடையாது. இந்த தேவதைகள் இருந்து விட்டு போயிருக்கிறாங்க. அவர்களுடைய நினைவாக தான் இந்த நினைவு சின்னம் கோயில்கள் இங்கே இருக்கின்றன. இப்ப திருப்பதி கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. லட்சுமி நாராயணனோட கோயில்னா அது யாருடைய நினைவார்த்தம்? ஒரு காலத்துல இங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, ராஜ்யம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. காந்தியடிகள், நேரு, அந்த மாதிரி எல்லா ரமண மகரிஷி எல்லாருடைய சிலை இருக்குன்னா அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அதனால அவங்களுக்கு சிலை உருவாக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த லட்சுமி நாராயணனும் இங்க வாழ்ந்துட்டு போன தேவதைகள், மனிதர்கள்னா தெய்வீக குணமுடைய மனிதர்கள் அவங்க.
அவங்களுக்கு கோயில் உருவாக்கியிருக்காங்க. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. வினாடிக்கு வினாடி புதிய விஷயங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சொல்றாரு. இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. இப்போது பாபா குழந்தைகளுக்கு நிறைய நல்ல வழிமுறைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ பாபா நிறைய முறையில புதுசு புதுசா வழிமுறைகள்லாம் சொல்றாரு. ஆனா தேக அபிமானுடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நாம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு 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 எத்தனை முரளி படிப்பாங்களோ தெரியாது. அது படிச்ச உடனே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. பாபா சொன்னதே சொல்றாருன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. என்ன ஏற்கனவே சொன்னது தானே, முரளியில சொன்னதே தானே சொல்றாரு, அதே எதுக்கு டெய்லி படிக்கணுமா அப்படின்லாம் சிலர் வந்தோடனே அந்த அகம்பாவத்துல பேசுறாங்க, ஈகோல பேசுறாங்க. ஆனா பாபா தினம் தினம் முரளியில நிறைய புரிய வைக்கிறான்றது அவங்க தெரியல. பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஆட்கள் தேக அபிமானத்துல முரளி கூட வாசிக்கிறது இல்லை, மதிப்பே இல்லை. முரளி மேல அந்த மதிப்பு இல்லை. பாபா சொல்வார், முரளியின் மீது மதிப்பு இருக்கணும், முரளிதர் மேல மதிப்பு இருக்கணும். முரளி சொல்றது யாரு, முரளிதரன் யாரு, அந்த மாதிரி அந்த பைத்தியமா இருக்கணும், முரளி மேலே இருக்கணும், பாபா மேலேயும் பைத்தியமா இருக்கணும். யார் அது மேல பைத்தியமா இருக்கிறாங்களோ அவங்கதான் முரளிதரன் ஆவாங்க, அவங்கதான் கிருஷ்ணர் ஆவாங்க. பாபா சொல்றார், மதிப்பே இல்லை. சில நேரங்களில் நல்ல முரளி நடக்கிறது என்று பாபா அறிவுறுத்துகிறார். பாபா நமக்கு சொல்றாரு, நீங்க அப்படியே ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. சில நேரத்துல நல்ல முரளிலாம் நடக்குது, தவற விடக்கூடாது. 10-15 நாட்களுக்கு முரளி தவறுகிறது என்றால் அதை அமர்ந்து படிக்க வேண்டும். 10-15 நாள் நம்ம எங்கேயாவது போறோம், வெளியில போறோம், சப்போஸ் நம்மளால படிக்க முடியல, டைம் இல்லை, எங்கேயாவது மதுபன் கூட இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு மதுபன்ல கூட நம்ம முரளி கேட்டுருவோம். வேற எங்கேயாவது போறோம் அப்படின்னா முரளி தவறுது இல்லையா? அப்ப முரளி தவறும் போது நீங்க அதை உக்காந்து படிக்கணும்னு சொல்றாரு. அந்த முரளியை விடக்கூடாது, விட்ட முரளியை திரும்ப உட்காந்து படிக்கணும்ன்றாரு. இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசி ஞானத்தை யாராவது கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அவர்களுடைய செலவு போன்ற அனைத்தையும் கொடுப்போம்ட்டு சொல்லுங்க. திரும்ப சொல்றாரு, நீ இந்த படைப்பர் யார், இந்த உலகத்தை படைச்சது யார், இந்த முதல் இடை கடையோட ஞானத்தை சொல்றீங்களோ அவங்களோட அக்காமடேஷன்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நீங்க சவால் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சவால் விடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யார் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் தானா இப்படி சவால் விடுவார்கள் அல்லவா? இப்போ ஒருத்தவங்க சவால் விடுறாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாதானே சவால் விடுவாங்க. அதனால இப்ப நமக்கு தெரியும், நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும், கடவுள் எப்படி படைச்சார் உலகத்தை, அப்புறம் அந்த முதல் இடை கடை எல்லாமே நமக்கு தெரியும். அதனால நம்ம சவால் விடுறோம் இல்லையா? அதை பாபா சொல்றார். டீச்சர் சுயம் தெரிந்திருப்பதால் தான் கேட்கின்றார் அல்லவா, தெரிந்திருக்காமல் எப்படி கேட்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சில குழந்தைகள் முரளியை பற்றி கூட அக்கறை கொள்வதில்லை. எங்களுக்கு சிவபாபாவோட தான் தொடர்பு அவ்வளவுதான்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா சிவபாபா என்ன சொல்றாரோ அதையும் கேட்க வேண்டும் அல்லவா? நான் பாபா எனக்கு தெரிஞ்சு போச்சு, சிவபாபாவை தான் நான் தேடினேன், அவர் கிடைச்சிட்டாரு, நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைச்சுக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த முரளிலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அந்த சிவபாபா என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. சிவபாபாவை உங்களுக்கு பிடிக்கும், அந்த சிவபாபா என்ன சொல்றாருன்னு கேட்க கூட உங்களுக்கு டைம் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. என் கூட பேச மாட்டீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாமல் நினைவு மட்டும் செய்வதல்ல, முரளி பாபா சொல்றதுதான், அவர் நம்ம கூட பேசுறதுதான் இந்த முரளி. கடவுள் இறைவனோட நம்ம பக்தியில ஒரு தலையா பேசிட்டு இருந்தோம், அவரை கேட்குறாரா கேட்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம மாட்டும் பேசிட்டு இருந்தோம், கோயிலில் போய் உட்காந்து என்னை இப்படி பண்ற, எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் கடவுள்கிட்ட. இப்போ அவர் ரிட்டர்ன் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரோ அதை கேட்க கூட நமக்கு டைம் இல்லாத மாதிரி இப்போ போறோமே. அதான் பாபா கேட்குறாரு, நீங்க முரளியில நான் என்ன சொல்றேன்றத கூட நீங்க கேட்க மாட்டீங்களா சொல்லி கேட்குறாரு. அதெல்லாமல் நினைவு மட்டும் செய்வதல்ல, பாபா நினைச்சா மட்டும் போதும் அப்படி கிடையாதுன்றாரு. பாபா எவ்வளவு நல்ல நல்ல இனிமேல இனிமையான விஷயங்களை சொல்கிறார். முரளியில தினம் தினம் பாபா நல்ல நல்ல இனிமையான விஷயங்களை சொல்றார். ஆனால் மாயை முற்றிலும் கர்வம் உள்ளவர் ஆக்கி விடுகிறது. ஆனா அந்த மாதிரி மாயா பண்ணுது. மாயான்றது அகங்காரம். அகங்காரம் வந்துருது தனக்குள்ளார, எனக்கு எல்லாம் தெரியும், இது அகங்காரம். அவங்களுக்குள்ள இருக்கிற மாயா அது. அந்த மாயாவை புரிஞ்சிக்காம முரளி படிக்காம விட்டுறாங்க. பழமொழி இருக்கிறது அல்லவா, பாபா ஒரு பழமொழி சொல்றாரு, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சது, நான் மிகப்பெரிய செல்வந்தன் கடைக்கே முதலாளின்ட்டு புரிஞ்சுக்கிச்சான். அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஞானம் கேட்டதும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. அது போல நிறைய பேர் இருக்கிறாங்க, முரளியை படிப்பதே இல்லை பாபா சொல்றாரு.
இது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டாராம். அவருக்கு தானே தெரியும், நமக்கா தெரியும். பாபா சொல்றார், மேலேருந்து பார்த்துட்டு இது மாதிரி நிறைய பிகேஸ் இருக்காங்க, முரளியை படிக்கிறதே இல்லை, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகின்றது அல்லவா, ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் ஆகும் சொல்றாரு. முரளியை தவற விடக்கூடாது, ஏன்னா டெய்லி புதுசு புதுசா வருது. பாபாவின் நினைவில் அமரும் போது அந்த தந்தை டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நினைவு செய்யணும்னு சொல்றாரு. இல்லை என்றால் யாரிடமிருந்து படிப்பீர்கள்? இப்ப யார் உங்களுக்கு வந்து பாடம் எடுத்துருக்கா? கடவுள் தான் வந்திருக்காரு, அப்பாவா வந்திருக்கிறாரு, அவரை டீச்சராகவும் நினைவு செய்யுங்கன்றாரு. ஏன்னா அவர் தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாபா குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைத்து விட்டார். குழந்தைகள் தான் தந்தையை வெளிக்காட்டுவார்கள். இப்ப கடவுள் ஞானத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த ஞானமுள்ள குழந்தைகள் அவரை வெளிப்படுத்தணும். எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான்ட்டு பாபாவை வெளிக்காட்டணும்ன்றாரு. மகன் தந்தையை வெளிக்காட்டுவான், பிறகு மகனை தந்தை வெளிக்காட்டுவார்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நம்ம வந்து கடவுளை வெளிக்காட்டணும், அப்ப அவர் வந்து நம்மளை வெளிக்காட்டுவார், நம்ம யாருன்றத அவர் வெளிக்காட்டுவார், ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றார். இப்போ கடவுள் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணி நீ யாரு எல்லாம் நமக்கு புரிய வச்சு நம்மளை வந்து படிக்க வைக்கிறாரு. நம்ம அவர் யாருன்றத உலகத்துக்கு காட்டணும். நம்மளோட நடத்தை மூலமா பாப் சமானாகி கடவுள் தான் வந்திருக்கிறாரு, என்ன அவர் தான் மாத்திருக்கிறாருன்றத நம்ம நடைமுறையா நம்ம வந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலம் நம்மளுடைய பிரத்யட்ச ரூபமா அவரை வெளிப்படுத்தணும். நம்ம நடவடிக்கை நம்ம எப்படி மாறணும், கடவுளுடைய இந்த ஞானத்தின் மூலமா தான் நான் மாறணுன்றத உலகத்துக்கே நீங்க காட்டணும். அந்த மாதிரி நீங்க என்னை வெளிப்படுத்தும் போது நான் உங்களை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களை வெளிக்காட்டுவேன், உங்களை பிரத்யட்சம் பண்ணுவேன், நீங்க யாருன்றத இந்த உலகத்துக்கே காட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு குழந்தைகளுடைய வேலை தந்தையை வெளிக்காட்டுவதாகும் சொல்லி சொல்றாரு. பாபாவும் குழந்தைகளை விட்டு விடுவதில்லை. இன்று இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இன்று அங்கு செல்லுங்கள் என்று சொல்வார். பாபா எந்த குழந்தைகளையும் விடுறதில்ல, சேவை செய்ய வைக்கிறார். பிரம்மா பாபா இருக்கும்போது கூட இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்வார். இவருக்கு யாராவது கட்டளையிடுபவர்கள் இருக்கிறார்களா? எனவே இந்த அழைப்புகள் போன்றவை நாளேடுகளில் வரும் சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு யாராவது கட்டளையிடுறாங்களா? அவங்களுக்கெல்லாம் யாரும் கட்டளையிடுறதில்ல. இந்த அழைப்புகள்லாம் இந்த நியூஸ் பேப்பர்ல வரும்னு சொல்றாரு. யாராவது கூப்பிட்டாங்கன்னா குழந்தைகளை தான் பாபா அனுப்புவார், ஏன்னா பாபா போக மாட்டார் இல்லையா, அதனால குழந்தைகளை இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லுவார். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரம் பாருங்களேன், முழு உலகம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கல, அவரோட ஆசையை பத்தியும் தெரிஞ்சுக்கல, என்னன்னு தெரிஞ்சுக்காம தேக உணர்வுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நாஸ்திகர்களா இருக்கிறாங்கன்றாரு. பாபா தான் வந்து ஆஸ்திகர்களாக பாக்குறாரு. இப்ப கடவுளே வந்து தான் யாருன்னு சொல்லி அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி நான் யாரு நீங்க யாருன்ட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இந்த சமயத்தில் உலகம் முழுவதும் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பற்றதாக இருக்கிறது. இப்போ நம்ம உடங்க உலகத்தையே பாபா சொல்றாரு ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்றதா இருக்குதுன்றாரு. அமெரிக்காவிடம் எவ்வளவுதான் செல்வம் பொருட்கள் இருக்கட்டும், ஏன் சொல்றாருன்னா எல்லாம் அழிஞ்சிரும்ன்றாரு. அப்படியே ஒரு ஒரு செகண்ட்ல இந்த இயற்கையை வந்து சீரிச்சுன்னா முடிஞ்சது கதைன்றாரு. அமெரிக்காட்ட எவ்வளவு செல்வம் பொருள் இருந்தாலும் ஒரு பைசாவுக்கு மதிப்பற்றதுன்றாரு. ஏன்னா அங்கேயே எவ்வளோ திடீர்னு இயற்கை சீற்றங்கள் வரும்போது எல்லாம் அழிஞ்சு போயிடுது. இவை அனைத்தும் அழியக்கூடியவளாகும். முழு உலகத்திலும் நீங்கள் முழு ரூபாய்க்கு ஒப்பான மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஆனா பாருங்க, பாபா நம்மளை எந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாருன்னா முழு ரூபாய்க்கு ஒப்பான மதிப்பானவர்களாக ஆகிட்டு இருக்காரு. இங்க மரியாதை மதிப்பு எல்லாமே நமக்கு தான். ஏன்னா கடவுளே நமக்கு வந்து பாடம் எடுத்துருக்கிறாரு. அங்க ஏழைகளாக யாருமே இருக்க மாட்டார்கள். இங்க நம்ம பாபா கொடுக்குற ஞானத்தை புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு போறோம். தெய்வீக திவ்ய புத்தியா நம்ம புத்தி மாறுது. போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம்? எல்லாரும் வெறும் கையோட தான் போறோம். ஆனால் நமக்கு புத்தியில இந்த ஞானம் ஆத்மால இந்த ஞானத்தை ஸ்டோர் பண்ணிட்டு போறோம். யார் எவ்வளவு ஞானம் ஸ்டோர் ஆயிருக்குதோ, யார் எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு இருக்கிறாங்களோ அவ்வளோ பதவி அங்க அடைய போறாங்க. தூய்மையாகி யார் எந்த அளவுக்கு தூய்மையாகி போறாங்களோ அந்த பதவி அங்க அடைய போறாங்க. அங்க யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார செல்வம் இருக்கும், இந்த ஞான செல்வம் இருக்கும். அதனால யாருமே அங்க ஏழையா பிறக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே அங்க செல்வ செழிப்பாதான் வாழ்வாங்க சொர்க்கத்துல. குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு ஜாலியா இருங்க. இதற்கு தான் அதீந்திர சுகத்தை கோப கோபியரிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டது. இந்த கிருஷ்ணர் வந்து இந்த முரளி வாசிப்பாராம். அந்த முரளி வாசிக்கும் போது அந்த கோப கோபியர்கள் மயங்கி நிற்பாங்களாம். அது எதனுடைய உதாரணம்? உங்களுக்கு தான் சொல்லி சொல்றாரு. இந்த முரளியை வாசிக்கும் போது இந்த முரளிய இந்த ஞானத்தை கேட்க கேட்க நீங்க அப்படியே மெய் மறந்த ஆத்மா வந்து அதீந்திரிய சுகத்துல மிதக்குது. இதைதான் வந்து உங்களை தான் கோப கோபியர்கள்ட்டு சொல்லப்படுதுன்றாரு.
இது சங்கமயுகத்தின் விஷயங்கள் தான் ஆகும் சொல்றாரு. சங்கமயுகத்தை யாருமே தெரிஞ்சிருக்கல. ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஒரு யுகம் இருக்கு, கலியுகம் முடிஞ்சு சங்கம யுகம்னு ஒண்ணு இருக்குது, இதுல கடவுளே ஆத்மாக்களை சந்திச்சு பாடம் எடுக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. விரிவான சேவை செய்வதன் மூலம் மகிமைகள் ஏற்படலாம். இங்க நிறைய நிறைய பேர் சேவை செய்யும் போது உலகம் ஃபுல்லா அப்படியே நிறைய இடத்துல சேவைகள் நடக்கும்போது மகிமைகள் ஏற்படும்ன்றாரு. ஆஹா பிரபு, உன்னுடைய லீலைகளே லீலைதான் சொல்லி சொல்லுவாங்க. பகவான் தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியல. எப்போது தந்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடவுளே நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு இந்த போதை நிலையாக இருக்கணும், கடைசி வரை போதை இருக்க வேண்டும். ஆனால் இந்த முரளி கேட்குறோம் டெய்லி, ஞானம் யோகம் யோகம் ஞானம்ன்ட்டு இருந்தோம்னா போதையா இருக்கும். அந்த போதை நிலையா இருக்கணும்ன்றாரு. கடைசி வரை இந்த போதை இருக்கணும். இப்போதைய போதை எப்படி இருக்குன்னா சோடா நீரை போல ஆகிவிடுகிறது. இப்போ போதை எப்படி இருக்குதாம், பாபா நம்ம முரளி சொல்றாரு, கேட்கும் போது போதையா இருக்குது. அப்புறம் அப்படியே வச்சுட்டு வெளியே போனோடனே சோடா நீர் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுது. சோடாவை திறந்தோடனே அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும்ல, அந்த மாதிரி போதை இறங்கிடுதுன்றாரு. சோடாவும் அப்படி ஆகிறது அல்லவா. கொஞ்ச நேரம் வைத்திருந்தால் உப்பு நீராகி விடுகிறது. இந்த சோடாவை கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா புஷ்ஷுனாயி அப்படியே உப்பு நீர் ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி போதை இறங்கக்கூடாது, எப்பவுமே போதையா இருக்கணும். நான் யாரு, இறை மாணவன், எனக்கு கடவுளே பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு. இந்த மாதிரி நீங்க அந்த போதையில இருங்க. யாருக்கும் இப்படி புரிய வைத்தீர்கள் என்றால் அவர்களும் அதிசயப்படுவார்கள். இந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா கேட்குறவங்களும் அதிசயப்படுவாங்கன்றாரு. நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்வது, வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது என்றது கடினமாக இருக்கிறது. வர்றவங்கலாம் கேட்டுட்டு நல்லா இருக்குங்க ஞானம், நல்லா இருக்கு நீங்க சொல்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க, அது ஏன்னு தெரியல. நல்லா இருக்குன்றாங்க, ஆனா அவங்களுக்கு டைமே இல்லைன்னுறாங்க. எங்களுக்கு டைமே இல்லைங்க, அவங்களுக்கு வாழ்க்கையை உருவாக்குறது, தனக்குன்னு டைம் ஒதுக்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. தொழில் போன்றவர்களை செய்யாதீர்கள் என்று பாபா தடை சொல்வதில்லை. பாபா சொல்றாரு, நீங்க பிசினஸ் செய்யுங்க, வேலைக்கு போங்க, இதெல்லாம் நான் தடையே சொல்றதில்ல. ஆனா தூய்மையாகவும் ஆகுங்கள் மற்றும் நான் என்ன படிப்பிக்கின்றேனோ அதை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க உங்க வேலையும் பாருங்க, ஆனா கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஆத்மாவை தூய்மையாக்குங்க மற்றும் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் டீச்சர் அல்லவா, கடவுள் டீச்சர் அல்லவா, மேலும் இது அசாதாரணமான படிப்பாகும். இது சாதாரணமான படிப்பே கிடையாது. கடவுளே ஆசிரியராகி படிப்பிக்கிறார். எப்பேற்பட்ட படிப்பு, எந்த மனிதனும் இந்த படிப்பை கற்பிக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாரு, எந்த மனிதனும் இந்த படிப்பை கற்பிக்க முடியாது. பாபா தான் பாக்கியசாலி ரதத்தில் படிப்பிக்கின்றார். இது உங்களுடைய சிம்மாசனம் ஆகும். இது அழிவற்ற மூர்த்தி ஆத்மா அமருகிறது என்று பாபா அவருக்கு புரிய வைத்திருக்கிறார். இது பிரம்மா பாபாவுடைய சிம்மாசனம். இதுல அழிவற்ற மூர்த்தியார் பிரம்மா பாபாவோட ஆத்மா அமருது. இதுல சிவபாபாவும் அமர்றாரு, அவர் புரிய வைக்கிறார். அதற்கு முழு நடிப்பும் கிடைத்திருக்கிறது. இந்த ஆத்மா பிரம்மா பாபாவோட ஆத்மாவுக்கு முழு 84 பிறவியினுடைய நடிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது உண்மையான விஷயம் என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவை அனைத்தும் செயற்கையான விஷயங்களாகும். இது எல்லாம் இப்ப பாபா சொல்றதுதான் சத்தியமானவர், சிவன் சொல்றதுதான் உண்மையான விஷயம். மற்றது எல்லாமே செயற்கையான விஷயங்கள். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டு கொள்ளுங்கள். இப்ப பாபா என்ன சொல்றாரோ இதெல்லாம் இப்ப சேலையில முடிச்சு வச்சுக்குவாங்களே, எதையாவது மறந்து போயிட்டோம்னா ஞாபகப்படுத்துறதுக்காக சேலையில முடி போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இதெல்லாம் நல்லா தாரணை பண்ணி முடி போட்டுக்கோங்க. பிறகு கைப்படும் போது நினைவுக்கு வரும். அப்புறம் எப்பெல்லாம் அந்த கைப்படுதோ அப்ப நினைவுக்கு வரும் எதுக்காக முடி போட்டோன்ட்டு. ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதே மறந்து விடுகிறார்கள். இப்ப இந்த காலத்துல சிலர் மாத்தாஸ் முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க, இதை ஞாபகம் வச்சதுக்காக இந்த முடின்னு சொல்லி போட்டு வைக்கிறாங்க. ஆனா எதுக்கு முடி போட்டோன்னே மறந்துடுறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் நினைவு செய்யணும். இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா, அதான் நீங்க புத்தியில நினைவு வச்சுக்கணும். பாபாவின் நினைவின் கூடவே ஞானம் வேண்டும். பாபாவை நினைக்கிறது கூடவே புத்தியில ஞானமும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முக்தி இருக்கிறது என்றால் ஜீவன் முக்தியும் இருக்கிறது அல்லவா. முக்தின்றது உடலை விட்டவனே பரந்தாமத்துக்கு கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு பரந்தாமத்துக்கு ஆத்மா போயிடுது, அதுதான் முக்தி. அதாவது கர்ம கணக்கு முடிஞ்சவொடனே முக்தி அடையிறோம். உடலை விட்டு போய் முக்தி அடையிறது வேற, உடல்ல இருந்துகிட்டே முக்தி அடையிறது வேற. உடல்லே இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன், அது பரந்தாமத்துல இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன். உடல்ல இருந்தே நான் ஜாலியா அந்த வாழ்க்கையை வாழறேன், அதுதான் ஜீவன் முக்தி. உடல்ல இருந்தே அமைதி சுகம் சாந்தி எல்லாமே கிடைக்குதுன்னா
அது வந்து எப்பேற்பட்டது, அதுதான் வந்து சொர்க்கத்துல அனுபவிக்கிறோம். தேவி தேவதைகள் சொர்க்கத்துல அந்த மாதிரி வாழறாங்க. அதே வாழ்க்கையை பாபா இப்ப கொடுக்குறாரு நமக்கு. அப்ப நீங்க அந்த ஞானத்தையும் சிந்தனை பண்ணி பாபாவையும் நினைச்சீங்கன்னா தான் அந்த ஜீவன் முக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. வெறும் பாபா மட்டும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முக்தி மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்றாரு. மிகவும் இனிமையான குழந்தைகளாக ஆகுங்கள் பாபா சொல்றாரு. இப்ப அந்த ஞானத்தெல்லாம் சிந்தனை பண்ணி புத்தியில வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க, எல்லாருக்கும் இனிமையானவங்களா ஆகுங்கன்னு சொல்றாரு. கல்பமாக இந்த குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார். பாபா புரிஞ்சுக்கிறாரு, இந்த குழந்தை வந்து நம்ம சொல் பேச்சு கேட்டு போன கல்பம் எப்படி படிச்சதோ அதே மாதிரிதான் எப்பயும் படிச்சுட்டு இருக்குதுன்ட்டு பாபா புரிஞ்சுக்கிறார். வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் ஆசையை அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியே பதவி அடைய முடியாது, எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. 108 தான் இருக்கு. அதனால அத்தனை பேர் தான் வந்து பதவி அடைவாங்க. அதனால வரிசை கிரமமான முயற்சிப்படிதான் அவங்கவுங்க ஆசை அடைவாங்கன்றாரு. இருந்தாலும் படிப்பிக்கக்கூடிய டீச்சர் முயற்சி செய்ய வைப்பார் அல்லவா. இருந்தாலும் பாபா விட மாட்டார் இல்லையா. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்கன்னா நீ படிக்காத, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ வேலைக்காரனா போ, நீ டாக்டர் ஆகு, நீ இன்ஜினியர் ஆகுன்னுலாம் டீச்சர் சொல்ல மாட்டாங்க. டீச்சர் எல்லாரையுமே ஊக்கம் கொடுப்பாங்க. என்னடா எல்லாரும் ஒழுங்கா படிங்க, அப்பதான் டாக்டர் ஆக முடியும், நல்லா உயர்ந்த இடத்துல நீங்க போக முடியும், ஐஏஎஸ் படிங்க, கலெக்டர் ஆகுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பாபா என்ன சொல்லுவாரு, நீ வேலைக்காரனா தான் ஆவ அப்படின்னு விட்டுருவாரா? விட மாட்டாரு, யாரையும் விட மாட்டாரு. அதனால அவரும் எல்லாரையும் முயற்சி செய்ய வைக்கிறாருன்னு சொல்றாரு. நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள், எனவேதான் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நினைவூட்டப்படுகிறது. பாபா சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி பிகே ஆயிட்டாங்கன்னா அப்படியே எடுத்த உடனே அவங்க லட்சுமி நாராயணன் கிடையாது, எல்லாரும் மறந்துடுறாங்கன்றாரு. எல்லாருமே மறந்துறீங்க. அதனால பாபா வந்து நினைவு செய்யுங்கள்ட்டு நினைவூட்டப்படுகிறது சொல்றார். அவர் தந்தை டீச்சர் சத்குருவாகவும் இருக்கிறார். சிறிய குழந்தைகள் அப்படி நினைவு செய்யாது. இப்ப சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வராங்கன்னா அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கன்றாரு. கிருஷ்ணரை தந்தை டீச்சர் சத்குரு என்று சொல்ல முடியுமா என்ன? கிருஷ்ணர் இருக்கிறாரு, அவர் யாரும் அப்பான்னு கூட சொன்னது கிடையாது. கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தை தானே. அவர் வந்து பக்தி மார்க்கத்துல குழந்தையாதான் காமிச்சிருக்காங்க. அதனால அவர் அப்பாவா டீச்சர் சத்குருன்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார், அவர் எப்படி குருவாக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வந்து சொர்க்கத்துல இளவரசரா இருந்தாரு. அவர் எப்படி மத்தவங்களுக்கு போயிட்டு ஜீவன் முக்திக்கான வழியை காமிச்சிருப்பாரு. உடம்புல இருந்து எப்படி பாவத்தை போக்குறது, தூய்மையற்றவர்களை ஆக்குறது, இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லவே இல்லை. துர்கதியில் இருக்கும்போதுதான் குரு வேண்டும். எப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு வழிகாட்டியா ஒரு குரு வேணும். ஆனா கிருஷ்ணர் இருந்தபோது எல்லாருமே சத்கதியில தான் இருந்தாங்க. அவர் எப்படி குருவா இருந்திருப்பாரு? அவர் இருக்கும்போது உலகத்துல எல்லாருமே சத்கதியில தான், யாருமே துர்கதியில இல்ல. சொர்க்கத்துல எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. பாபா வந்து அனைவரையும் சத்கதி அடைய செய்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. அப்ப உண்மையான குரு சத்குரு வந்து சிவன் தான். அவர் தான் வந்து இப்ப துக்கதியில இருக்கிற நம்மள சத்கதி அடைய வைக்கிறாரு. கிருஷ்ணரை நிலக்கரியை போல் கருப்பாக உருவாக்கிட்டாங்க. ஆனா கிருஷ்ணரை பாருங்க, பக்தி மார்க்கத்துல கருப்பா கிருஷ்ணரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அனைவரும் காம சிதையில் ஏறி நிலக்கரியை போல ஆகிவிட்டார்கள். ஆகையினால்தான் கார்மேகன் என்று கருமை நிறம் என்று சொல்லப்படுகிறது. கார்மேக கிருஷ்ணான்ட்டு பாட்டுலாம் பாடுறாங்க. கருமை நிற கிருஷ்ணா கண்ணா, கருமை நிற கண்ணாலாம் பாட்டு பாடுவாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா, அவரும் வந்து மறுபிறவி எடுத்து கடைசியில் இப்படி ஆயிட்டாருன்றத சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி கார்மேகன் சொல்லி பாடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இது புரிந்து கொள்வதற்காக எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொல்றாரு. கீதை அனைவருமே தான் படிக்கிறார்கள், எல்லாரும் கீதை படிக்கிறாங்க. பாரதவாசிகள் தான் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கிறாங்க. பாருங்க, இந்த இந்துஸ் இருப்பாங்க, பாரதவாசிகள் எல்லா புக்கையும் படிப்பாங்க, ஒன்னும் விட மாட்டாங்க. குரான், பைபிள் எல்லா தர்மத்தையும் ஏத்துக்குவாங்க, எல்லா புக்கையும் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா தர்மமும் ஒண்ணுன்ட்டு அவங்க எல்லாரையுமே சகோதரர்களெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால கடைசி வரைக்குமே எல்லாரு கூடயும் நல்லா தான் பழகுவாங்க. அவங்க எல்லா சாஸ்திரங்களையும் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அனைவருடைய சித்திரங்களையும் வைத்திருப்பார்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா போட்டோவும் இருக்கும். இந்து வீட்டுல போய் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோவும் இருக்கும். ஜீசஸ் போட்டோ கூட இருக்கும். எல்லாருடைய போட்டோவையும் வச்சிருப்பாங்க. கிறிஸ்துமஸ் கூட கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு அந்த உலகமே நம்முடையதுன்ற மாதிரி இருப்பாங்க. என்றால் அவர்களை என்னவென்று சொல்வதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஆயிதான்
ஏகப்பட்ட ஃபோட்டோ வீட்டில் வச்சு தான் இவ கடவுள் யாருன்றே குழப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அவங்கள என்னன்ட்டு சொல்கிறது, கலப்பட பக்தியாகி விட்டது அல்லவா. இந்த பாரதவாசிகள்கிட்ட கலப்பட பக்தி ஆகிடுச்சு. ஒருத்தவங்கள விடலை, முருகர், விநாயகர், கிருஷ்ணர், எந்த தர்மத்தையும் விடலை, எல்லாரோட ஃபோட்டோவையும் வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு சிவனுடையது தான் கலப்படமற்ற பக்தி ஆகும். ஆனால் பாபா சொல்கிறார், கலப்படமற்ற விபச்சார பக்தின்றது ஒருத்தரை வழிபடுறது தான். அது ஒரு சிவன் தான். அந்த காலத்தில் வெறும் லிங்கத்தை மட்டும்தான் வச்சு வழிபட்டாங்க. தூய்மையாகவும் இருந்தாங்க. தப்பு செய்யவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் துவாபரக ஆரம்பத்தில் பக்தி செஞ்சாங்க. சனாதன தர்மம் அப்பெல்லாம் பேர், ஹிந்து தர்மம் கூட கிடையாது. அந்த மாதிரி இருந்தாங்க இந்த பாரதவாசிகள். ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, கலப்பட பக்தி ஆயிடுச்சுன்றார். ஞானமும் ஒரு சிவபாபனிருந்து தான் கிடைக்கிறது. இந்த ஞானமே வித்தியாசமானதாகும். இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த கல்வி தான் ஞானம். இந்த ஞானம் ரொம்ப வித்தியாசமானதுன்றாரு. இது ஆன்மீக ஞானம்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழியக்கூடிய போதைகளை, கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பில்லாத நிலையிலிருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற அலௌகீக போதை இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு புதுமையானது சொல்லி பாபா சொல்றார். இரண்டாவது பாயிண்ட், ஆஸ்திகர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவையை செய்யணும். கர்வம் உள்ளவர்களாகி ஒருபோதும் முரளியை தவற விடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளியை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்கிப் ஆனாலும் மறுநாள் உட்காந்து படிச்சிடணுன்றாரு. வரதானம், தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலம் எப்பொழுதுமே உயர்ந்த செயல் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. இந்த நம்ம பிகே லைஃப்லேயே தூய்மை தான் தூணாக இருக்குது. நம்ம இந்த தூய்மை என்ற தூண், அஸ்திவாரம், அந்த ஃபவுண்டேஷன் தூய்மை தான். தூய்மையாக இருந்தால் தான் நம்மளை எல்லாரும் வழிபடுவாங்க. அதனால தான் அந்த கோயிலில் இருக்கிற தேவி தேவதைகள்லாம் ஏன் போயிட்டு அவங்க காலில் விழுறாங்க, எல்லா மனிதர்கள் ஏன் அவங்களை வழிபடுறாங்க. லட்சுமி நாராயணனோ அம்மனோ, தெருவுக்கு தெரு ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்கே போய் ஏன் வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு தூய்மையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க சங்கமயுகத்தில் சிவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையா இருந்துக்கிறாங்க. அதனால தூய்மை என்னும் ஃபவுண்டேஷன் மூலம் தான் எப்பொழுதுமே உயர்ந்த செயலை செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுகன்ற வரதானம் இப்போ நமக்கு கொடுக்குறாரு. தூய்மை பூஜைக்குரியவராக நம்மளை ஆக்கின்றது. யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கள வணங்குவாங்க எல்லாருமே. எப்பொழுதும் உயர் செயல் செய்பவரே பூஜைக்குரியவர் ஆவார். யார் உயர்ந்த செயல் செய்யறாங்களோ அவங்களதான் பூஜைக்குரியவர். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல. பாபா சொல்றாரு, பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. மனசுல கூட எல்லாத்துலயுமே தூய்மை இருக்கணும். உடலால தூய்மை மட்டும் கிடையாது, மனதாலையும் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணமே எழக்கூடாது. நம்ம மனசுல எண்ணம் ஓடுது இல்லையா, அந்த எண்ணம் தனக்கும் சரி பிறருக்கும் சரி அந்த எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றாரு. யதார்த்தமற்ற சொல்லுமே இருக்கக்கூடாது. தெரியாம பேசிட்டேன் அப்படி நான் நினைக்கவே இல்லை ஆனா வாயில வந்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. இவங்க எனக்கு பிடிக்கும், இவங்கள எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. அனைவருடனும் உள்ளதொரு சம்பந்தம் வேண்டும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சம்பந்தம் தொடர்பு இருக்கணும். மனம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்க கூடாது. எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்கணும். இதுதான் சம்பூர்ண தூய்மை. இந்த மாதிரி யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கதான் பூஜைக்குரிய தேவி. அதனாலதான் அந்த கோயில்ல போறோம்ல, அந்த கோயில்ல நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, திருடுறவனும் வருவான் நல்லவங்களும் வருவாங்க. ஆனா அந்த சாமி என்ன உன்னை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லுதான். அந்த சாமி எல்லாருக்கும் அருள் பாலிக்கும். அது கைய பாருங்க, அப்படியே அந்த ஆசீர்வாதம் பண்ற கை தான் இருக்கும். அது மாதிரி பாபா இப்ப நீங்க யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களோ கெட்டவங்களோ வேற்றுமையே பார்க்காதீங்க. எல்லாருக்கும் சுப பாவனை சுப ஆசை மட்டும் வைங்க. மனம் சொல் செயலா எல்லாத்துலயும் தூய்மை துண்டிக்க கூடாது. அப்போதே பூஜைக்குரியவர் ஆவார் சொல்றாரு. அந்த மாதிரி எந்த ஆத்மா இருக்கிறாங்களோ, நேற்று ஃபரிஸ்தாவை பத்தி சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு பூஜைக்குரியவர்னு சொல்றாரு. நேற்று ஃபரிஸ்தாவுக்கே அதான் சொன்னாரு. ஃபரிஸ்தான்றவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க அப்படின்னு நேற்று சொன்னாரு வரதானத்துல. இன்னைக்கு பூஜைக்குரிய தேவி எப்படி இருப்பாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எண்ணம் சொல் செயல்ல தூய்மையே அவங்களுக்கு துண்டிக்கப்படாம இருக்கும்னு சொல்றாரு. அப்போதுதான் பூஜைக்குரியவர் ஆவார். நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா, இதே நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்க. இந்த சொமான்ல இருங்கன்றாரு. நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா. இந்த சொமானத்துல அந்த நினைவுல இருக்கும்போது
அந்த ஃபவுண்டேஷன், தூய்மை என்ற ஃபவுண்டேஷன் வந்து உறுதியாயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகிக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும். பாபா சொல்றாரு, ஆஹா நான், ஆஹா சொல்லுங்க, ஆஹா நான், ஆஹா டிராமா, ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா நான், ஆஹா என்னுடைய பாக்கியமே பாக்கியம், நான் கடவுளுடைய குழந்தை ஆயிட்டேன், எப்பேற்பட்ட பாக்கியம் என்னுடையது, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு அந்த ஆஹா ஆஹான்ற புகழ் வந்து அந்த ஆன்மீக அலௌகிக குஷியில எப்பயுமே நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியத்தின் புகழை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட மனசும் சரி உடலும் சரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. உடம்பும் டான்ஸ் ஆடும், மனசும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். எப்பன்னா ஆஹா நான்ட்டு நினைக்கும் போதுதான் உங்களுடைய பெருமை, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்ப அதை நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்களோட மனசும் உடலும் நடனம் ஆடும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.